வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி அலச போகிறோம். நீதிமொழிகள் அதிகாரம் 8ல சொல்லப்பட்டிருக்கிற ஞானம் அப்படிங்கிற விஷயத்த பத்தி தான் பார்க்க போகிறோம். இது ஏதோ ஒரு பழைய தத்துவம் கிடையாதுங்க. நம்ம ஒவ்வொருத்தரையும் நேரில் அழைத்து கைப்பிடிச்சு வழி நடத்துற ஒரு உயிருள்ள வழிகாட்டி. சரி, வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. வாழ்க்கையோட ரகசியம் ஏதோ ஒரு இருட்டான குகையிலயோ இல்ல நம்மளால போக முடியாத ஒரு பெரிய மலையிலயோ இல்ல. அது உங்க தெரு முனையிலேயே நின்னு உங்க சத்தமா கூப்பிட்டா எப்படி இருக்கும்? ஆமாங்க, ஞானம் அப்படிங்கிறது ஏதோ ரகசியமான, யாருக்கும் தெரியாத ஒண்ணு கிடையாது. மக்கள் கூடுற இடங்கள்ல, பொதுவெளிகள்ல நம்ம கவனத்தை ஈர்க்கறதுக்காக அது காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க, எங்கிட்ட இருந்து கத்துக்கோங்க அப்படின்னு அது ரொம்ப ஆர்வமா நம்மள கூப்பிடுது. ஞானம் தன் சொந்த குரல்ல நம்ம கிட்ட நேரடியாவே பேசுது. நான் ஒவ்வொருத்தரையும் கூப்பிடுறேன், காது கொடுத்து கேட்டு புரிஞ்சுக்க சொல்றேன் அப்படின்னு சொல்லுது. இந்த அழைப்பு பெரிய படிப்பு படிச்சவங்களுக்கு மட்டுமோ இல்ல பணக்காரங்களுக்கு மட்டுமோ கிடையாது. இது நம்ம எல்லாருக்குமானது. உங்களுக்கு எந்த அனுபவமே இல்லாம இருக்கலாம், இல்ல வாழ்க்கையில பல அடிபட்டு கத்துக்கிட்டவரா இருக்கலாம். நீங்க யாரா இருந்தாலும் சரி, ஞானம் எந்த பாகுபாடும் இல்லாம நம்ம எல்லாரையும் திறந்த மனசோட கூப்பிடுது. இன்னைக்கு இருக்கிற இந்த குழப்பமான உலகத்துல தினமும் ஆயிரக்கணக்கான தகவல்களை நம்ம பாக்குறோம் இல்லையா? இதுல எது உண்மை, எது பொய்ன்னு கண்டுபிடிக்கிறதே ஒரு பெரிய போராட்டமா இருக்கு. ஆனா ஞானம் கொடுக்கிற செய்தி ரொம்பவும் தெளிவானது, உண்மையானது. இதுல எந்த ஒரு வஞ்சகமோ இல்ல, எந்த தந்திரமோ இல்ல. பின்னாடி வேற ஏதோ ஒரு சுயநல நோக்கம் இருக்குமோ அப்படின்னு நாம பயப்படவே தேவையில்ல. எப்பவுமே நம்ப தகுந்த நேரடியான வழிகாட்டுதல மட்டும்தான் இது கொடுக்குது. இப்போ காலத்துல கொஞ்சம் பின்னோக்கி இந்த உலகம் படைக்கப்பட்ட தொடக்க காலத்துக்கே போவோம். ஒரு பெரிய கட்டிடத்தை கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு இன்ஜினியர் எப்படி அதற்கான வரைபடத்தை உருவாக்குவாரோ அதே மாதிரிதான் ஞானமும் செயல்பட்டது. இந்த பெரிய கடல்கள் உருவாவதற்கு முன்பே, விண்ணை முட்டும் மலைகள் தோன்றுவதற்கு முன்பே, ஏன் இந்த பூமியோட அஸ்திவாரம் போடப்படுவதற்கு முன்பே ஞானம் அங்க இருந்தது. கேட்கவே எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு பாருங்க. தொடக்க காலத்துல இருந்த ஞானம் சும்மா ஒரு பார்வையாளரா மட்டும் ஓரமா நிக்கல. அது கடவுளோட படைப்புகளை பார்த்தது மட்டும் இல்லாம இந்த பிரபஞ்சத்தோட பிரம்மாண்டமான வடிவமைப்பையும் வழிநடத்தியது. ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொரு கோளும் எப்படி சுழலணும் அப்படிங்கிறது இந்த ஞானத்தோட அடிப்படையில தான் இயங்குது. அது மட்டும் இல்லாம மனித குலம் அப்படிங்கிறது ஏதோ கடைசியா யோசிச்சு உருவாக்கப்பட்டது கிடையாது. கடவுளோட மாபெரும் திட்டத்துல நாம தான் ஒரு முக்கிய மகிழ்ச்சியாவும் ஞானத்தோட சிறப்பு கவனமாவும் இருந்தோம் அப்படிங்கிறது உண்மையிலேயே நெகிழ வைக்கும் ஒரு விஷயம். சரி, இப்போ ஒரு முக்கியமான ஒப்பீட்டை பார்ப்போம். பொருள் செல்வம் அப்புறம் தெய்வீக ஞானம். இது சுலபமா புரிஞ்சுக்க ஒரு உதாரணம் சொல்றேன். நம்ம கையில இருக்கிற பணம், சொத்து எல்லாமே நம்ம ஸ்மார்ட் போன்ல வேகமா குறைஞ்சுகிட்டே வர்ற பேட்டரி மாதிரி தாங்க. அது தற்காலிகமானது, எப்போ வேணாலும் தீர்ந்து போகலாம். ஆனா தெய்வீக ஞானம் அப்படிங்கிறது ஒருபோதும் அழியாத, தொடர்ந்து மின்சாரம் கொடுத்துட்டு இருக்கிற பவர் கிரிட் மாதிரி. பணம் ஒருபோதும் உங்களுக்கு தார்மீக வழிகாட்டுதல வழங்காது. ஆனா ஞானம் மட்டும்தான் நிலையான செல்வத்தையும் மன அமைதியும் கொடுக்கும். 0. ஆமாங்க, வெறும் பணத்தையும் பொருளையும் மட்டுமே நம்பியிருந்தா உங்க வாழ்க்கையில கிடைக்க போற நிலையான அமைதியோட அளவு இதுதான், ஒரு பெரிய 0. அதனாலதான் தூய தங்கத்தையோ வெள்ளியை விட நல்ல அறிவுரையை தேர்ந்தெடுக்கிறது அவ்வளோ மதிப்பு மிக்கது. உலகத்துச் செல்வம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். ஆனா ஞானம் மூலமா கிடைக்கிற நிம்மதிக்கும் நிலைத்தன்மைக்கும் நிகரா இந்த உலகத்துல எதையுமே சொல்ல முடியாது. இவ்ளோ நேரம் இத பத்தி பேசுறோமே, இந்த ஞானத்தை நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துறது? புதுசா இத புரிஞ்சுக்க நினைக்கிறவங்களுக்கு இதோ ஒரு தினசரி வழிகாட்டி. விஷயம், நம்ம கிட்ட இருக்கிற பெருமை, அகந்தைய தூக்கி போட்டுடணும். அடுத்து, தீய பழக்கங்களை வெறுத்து ஒதுக்கணும். 3வதா, எப்பவுமே உண்மையையும் நேர்மையும் மட்டும்தான் பேசணும். கடைசியா, என்ன நடந்தாலும் சரி, நீதியான வழியில நடக்கணும். ஞானத்தோட போதனைகளை நம்ம வாழ்க்கையில செயல்படுத்துறதுக்கான ரொம்ப எளிய ஆனா சக்தி வாய்ந்த வழிகள் இவைதான். இந்த நற்பண்புகள் எல்லாம் ஒன்னோட ஒன்னு எப்படி இணைஞ்சிருக்குன்னு கவனிச்சு பாருங்க. நீதி, நேர்மை, மனத்தாழ்மை, உண்மை, இந்த 4 விஷயங்களும் சேர்ந்துதான் ஒரு முழுமையான மனிதனை உருவாக்குது. தலைவர்கள் ரொம்ப நேர்மையா ஆட்சி செய்யறதுக்கும் சரி, நம்மள மாதிரி சாதாரண மனிதர்கள் வாழ்க்கையில சரியான பாதையை கண்டுபிடிக்கிறதுக்கும் சரி, இந்த ஒருங்கிணைந்த பண்புகள் தான் நமக்கு தேவையான தெளிவையும் அதிகாரத்தையும் கொடுக்குது. இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் ஒன்னு இருக்கு. அது என்னன்னா, உண்மையான ஞானத்தை நம்மளோட தார்மீக குணத்திலிருந்து பிரிக்கவே முடியாதுங்க. உங்களுக்குள்ள ரகசியமா ஏமாற்று வேலையோ இல்ல பெருமையோ வச்சுக்கிட்டு என்கிட்ட தெய்வீக ஞானம் இருக்கு அப்படின்னு யாருமே உரிமை கொண்டாட முடியாது. அப்படி செஞ்சா அது வெறும் போலித்தனம். நிலைத்தன்மை, வாழ்க்கையோட தெளிவான நோக்கம், அப்புறம் நீதியான வாழ்க்கை, இது எல்லாத்துக்குமே உண்மையான ஞானந்தாங்க அடிப்படை பாதை.
வெறும் தற்காலிகமான பணத்தை மட்டுமே நம்பியிருக்கிற வாழ்க்கை எப்ப வேணாலும் சரிஞ்சு விழலாம். ஆனா கடவுளோட நோக்கத்தோட இணைந்த ஒரு வாழ்க்கை காலம் போக போக நிலையா உயர்ந்துகிட்டே வரத நீங்களே பார்க்கலாம். ஞானத்தை தேர்ந்தெடுக்கிறதுனால கிடைக்கிற மிகப்பெரிய பரிசு நம்ம பேங்க் அக்கவுண்ட்ல சேர்ற பணம் இல்லங்க, அதுக்கும் மேல நம்மளோட ஆன்மீக வளர்ச்சி, நமக்கு கிடைக்கிற பாதுகாப்பு, அப்புறம் கடவுளோட நமக்கு ஏற்படுற ஆழமான உறவு தான் உண்மையான செல்வம். இப்போ நாம ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். நம்ம முன்னாடி ரொம்ப தெளிவான ஒரு தேர்வு இருக்கு. தினமும் ஞானத்தின் வாசல்கள்ல காத்திருந்து அதோட அறிவுரைகளை கூர்ந்து கேக்குறவங்க உண்மையிலே ஒரு முழுமையான வாழ்க்கையை கண்டடையறாங்க. ஆனா அத வேணான்னு தள்ளி வைக்கிறவங்க வேற யாருக்கும் இல்லங்க, தங்களுக்கு தாங்களே மிகப்பெரிய கெடுதலை தேடிக்கிறாங்க. அதனால ஞானத்தின் குரலை கேட்கறதுனால கிடைக்கிற ஆசீர்வாதங்களுக்கும் அதை புறக்கணிக்கிறதுனால வர்ற ஈடு செய்ய முடியாத இழப்புக்கும் உள்ள வித்தியாசம் ரொம்பவே பெரியது. நாம அப்படியே முடிவுக்கு வந்துட்டோம். இது ஏதோ நம்ம கேட்டுட்டு மறந்து போற ஒரு சாதாரண பழைய கதை கிடையாது. இது இப்போ நமக்கு தேவைப்படுற ரொம்ப அவசரமான ஒரு அழைப்பு. ஆமாங்க, ஞானம் இன்னைக்கு உங்க வாழ்க்கையோட வாசல்ல நின்னு உங்களை கூப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கு. அந்த கதவை நீங்க திறப்பீங்களா? இந்த ஒரு ஆழமான கேள்வியோட உங்களை சிந்திக்க விட்டு நான் விடை பெறுகிறேன். இன்னைக்கு பார்த்த இந்த விஷயங்களை உங்க வாழ்க்கையில எப்படி பயன்படுத்த போறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. தொடர்ந்து கத்துக்கோங்க. ஞானம் கூவுகிறது கேளுங்களோ, தேவன் வழி காட்டுகிறார் வாருங்களோ. பொன்னையும் வெள்ளியையும் தாண்டி மேலானது கர்த்தரின் ஞானம் வாழ்வை மாற்றுவது. வீதியினோரத்தில் குரல் எழுந்தது, வாசலின் முன்பாக அழைப்பு வந்தது. எல்லோருக்கும் திறந்ததே இந்த பாதை, இயேசுவின் வெளிச்சம் காட்டும் நேர்மை. எளிய மனம் கொண்டவர் புரிந்து கொள்வார், தேடும் இதயம் இன்று நிறைவடைவார். சத்திய வார்த்தைகள் வழி நடத்துமே, கர்த்தரின் அன்பு நம்மை காத்திடுமே. ஞானம் கூவுகிறது கேளுங்களோ, தேவன் வழி காட்டுகிறார் வாருங்களோ. பொன்னையும் வெள்ளியையும் தாண்டி மேலானது கர்த்தரின் ஞானம் வாழ்வை மாற்றுவது. பெருமையை விட்டு பணிவில் நடப்போம், பொய்களை விட்டு உண்மையில் நிலைப்போம். நீதியின் பாதையில் முன்னேறுவோம், கர்த்தரின் சித்தத்தை தினமும் செய்வோம். ராஜாக்கள் ஆளவும் ஞானம் துணை நின்றது, நியாயம் நிலைக்கவும் ஞானம் வழிகாட்டியது. தேடும் அனைவரும் கண்டடைந்தார்கள், தேவனின் கிருபையில் மகிழ்ந்திருந்தார்கள். பூமி உருவாகும் முன்னே இருந்தது, பரலோகம் படைக்கையில் கூட இருந்தது. ஆண்டவரின் செயலில் மகிழ்ச்சி கண்டது, மனிதரை நேசித்து அருகில் நின்றது. கடலுக்கு எல்லைகள் அமைக்கப்பட்ட போது, மலைகள் உயர்ந்து நிற்கப்பட்ட போது, தேவஞானம் அங்கே
இருந்ததன்றோ. அவரின் மகிமை உலகம் முழுதும் ஒலிக்குதோ. கேட்போர் வாழ்வில் ஆசீர் பெருகுமே, கர்த்தரின் தயவு நாளும் தொடருமே. ஞானத்தின் வாசலில் காத்திருப்போம், இயேசுவின் பாதையில் வெற்றி பெறுவோம். ஞானம் கூவுகிறது கேளுங்களோ, தேவன் வழி காட்டுகிறார் வாருங்களோ. வாழ்வையும் கிருபையையும் பெற்றிடுவோம், கர்த்தரின் ஞானத்தில் என்றும் நடப்போம். ஞானம் கூவுகிறது, இயேசு வழி காட்டுகிறார் வெற்றியின் பாதையில். ஆண்டவரோடு நடப்போம். ஞானம் கூவுகிறது கேளுங்களோ, தேவன் வழி காட்டுகிறார் வாருங்களோ. பொன்னையும் வெள்ளியையும் தாண்டி மேலானது கர்த்தரின் ஞானம் வாழ்வை மாற்றுவது. வீதியினோரத்தில் குரல் எழுந்தது, வாசலின் முன்பாக அழைப்பு வந்தது. எல்லோருக்கும் திறந்ததே இந்த பாதை, இயேசுவின் வெளிச்சம் காட்டும் நேர்மை. எளிய மனம் கொண்டவர் புரிந்து கொள்வார், தேடும் இதயம் இன்று நிறைவடைவார். சத்திய வார்த்தைகள் வழி நடத்துமே, கர்த்தரின் அன்பு நம்மை காத்திடுமே. ஞானம் கூவுகிறது கேளுங்களோ, தேவன் வழி காட்டுகிறார் வாருங்களோ. பொன்னையும் வெள்ளியையும் தாண்டி மேலானது கர்த்தரின் ஞானம் வாழ்வை மாற்றுவது. பெருமையை விட்டு பணிவில் நடப்போம், பொய்களை விட்டு உண்மையில் நிலைப்போம். நீதியின் பாதையில் முன்னேறுவோம், கர்த்தரின் சித்தத்தை தினமும் செய்வோம். ராஜாக்கள் ஆளவும் ஞானம் துணை நின்றது, நியாயம் நிலைக்கவும் ஞானம் வழி காட்டியது. தேடும் அனைவரும் கண்டடைந்தார்கள், தேவனின் கிருபையில் மகிழ்ந்திருந்தார்கள். பூமி உருவாகும் முன்னே இருந்தது, பரலோகம் படைக்கையில் கூட இருந்தது. ஆண்டவரின் செயலில் மகிழ்ச்சி கண்டது, மனிதரை நேசித்து அருகில் நின்றது. கடலுக்கு எல்லைகள் அமைக்கப்பட்ட போது, மலைகள் உயர்ந்து நிற்கப்பட்ட போது, தேவ ஞானம் அங்கே இருந்ததன்றோ. அவரின் மகிமை உலகம் முழுதும் ஒலிக்குதோ. கேட்போர் வாழ்வில் ஆசீர் பெருகுமே, கர்த்தரின் தயவு நாளும் தொடருமே. ஞானத்தின்
காத்திருப்போம். இயேசுவின் பாதையில் வெற்றி பெறுவோம். ஞானம் கூவுகிறது, கேளுங்களோ. தேவன் வழி காட்டுகிறார், வாருங்கள்.